ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிம் கார்டோட டாரிஃப் பிளான் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம் கார்டுக்கான ரீசார்ஜை நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ரீசார்ஜ் எல்லாமே ஃப்ரீயாக நம்ம கூகுள் பேல பண்ண முடியும். பட் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ₹1 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ₹3 வரைக்கும் ஒரு ரீசார்ஜுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா கூகுள் பேக்கு பே பண்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பணம் தான் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நீங்க வந்து உங்களோட பணத்தை சேவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து உங்களோட பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த அப்ளிகேஷனை கண்டிப்பா உங்களோட மொபைல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்குலாம் இந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த அப்ளிகேஷன் தான் என்னோட மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், மற்ற எல்லா விதமான பாரத் பில் பேமெண்ட்டையுமே நான் இந்த அப்ளிகேஷன் மூலமா தான் வந்து பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தபிளான அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி பேமெண்ட். கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க இனிமேல் உங்களோட மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கமிஷன் வந்து தராங்க. ஸோ நீங்க வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது நீங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு ₹3 வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரீசார்ஜ் வந்து பண்றது மூலமா ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து கமிஷன் தராங்க. எவ்வளவு கமிஷன் தந்திருக்கிறாங்க, நான் இது வரைக்கும் எவ்வளவு ரீசார்ஜ் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவ் ப்ரூஃபா வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஈஸி பேமெண்ட் அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல என்னோட பேலன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹278 என்கிட்ட பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நெட்வொர்க்குக்கு எவ்வளவு கமிஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல கமிஷன் சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத இது மூலமா நீங்க வந்து பாத்துக்க முடியும். இதுல எல்லா விதமான பாரத் பில் பேமெண்ட்டுமே பே பண்ணலாம். பட் மொபைல் ரீசார்ஜ் அப்புறம் டிடிஹெச் ரீசார்ஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல தான் இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட நேட்டிவ்ல இருக்கிறேன். இது லாஸ்ட் 3 மந்த்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட வீடை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து படிக்க தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைக்கு அலைஞ்சு போய் ரீசார்ஜ் பண்றதுக்கு மாச்சப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க, நம்மகிட்ட காசு கொடுப்பாங்க, நம்ம ரீசார்ஜ் வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்படி பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நமக்கு வந்து பணமும் வந்து சேவ் ஆகுது. நான் நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 3 மந்த்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இருந்து 20 பேருக்காவது நான் ரீசார்ஜ் வந்து பண்ணியும் கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது எல்லாத்தையுமே அந்த கமிஷன் ப்ரூஃபோட காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் சார்ட்டை பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீபெய்டு சிம் கார்டு ரீசார்ஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.30% கமிஷன் வந்து கொடுக்குறாங்க நீங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல. அடுத்தது வந்து பிஎஸ்என்எல் தான் இருக்கிறதுலே அதிகமான அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்க பிஎஸ்என்எல் சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்ல உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக், அது டாப் அப்பா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் ரீசார்ஜா இருந்தாலும் சரி. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஐக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் செகண்ட் ஹையஸ்டான அமௌண்ட். 3.4% வரைக்கும் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 1% வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை 0.7% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜியோ லைவுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 0.5% வரைக்கும் கமிஷன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிடிஹெச். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து டிடிஹெச் வந்து இன்னமும் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டிடிஹெச் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு டாப் அப் பண்ணுறதுக்கு டிஷ் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25%, டாடா பிளேக்கு 3.20%, வீடியோகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25%, சன் டிவி சன் நெட்வொர்க்கில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 3.25%, ஏர்டெல் டிஷ் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.25% வரைக்கும் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பில்லுக்குலாம் வந்து உங்களுக்கு கமிஷன் வந்து பெருசாக இருக்காது. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரீசார்ஜ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பெருசாக கமிஷன் வந்து கிடைக்காது. முனிசிபாலிட்டி டேக்ஸ் பே பண்ணுறது, வாட்டர் பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் கூட நீங்கள் பே பண்ணீங்கன்னா இதுலேருந்து ஒரு ₹1 மட்டும் தான் வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக காசு எதுவும் பே பண்ணாட்டா இது மூலமாக நீங்கள் பே பண்ணும்போது உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட் இமீடியட்டாக உங்களோட கார்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். 1 டேலாம் டைம்லாம் எடுக்காது. நான் என்னோட கார்டுக்கான பில் அமௌண்ட் எல்லாமே பே பண்ணியிருக்கேன். இப்போ கமிஷன் சார்ட் பார்த்தோம். இப்போ வந்து நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்ததை உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தது எல்லாமே இங்கே வந்து ரெக்கார்டாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் நான் வந்து நிறைய பேருக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு லாஸ்ட்
2 month நான் என்னோட நேட்டிவ்ல தான் இருந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேட்டிவ்ல என்னோட வீட்டை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன கமிஷன்லாம் வந்து வரதான் செய்யும். எவ்வளோ வந்திருக்கு, எந்தெந்த நெட்வொர்க்குக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணாமலாம் உங்களுக்கு சொல்லலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year நான் இதை தான் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டபிள். இவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க. லாஸ்ட் 1 year பண்ண டிரான்சாக்ஷன் மட்டும் இவ்வளோ இருக்குது. இப்போ வந்து நான் ரீசார்ஜ் பண்ணதுக்கு ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து காமிச்சல. ஸோ அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிற எவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கமிஷன் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2.58 நமக்கு இதில் வந்து கமிஷன் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நம்ம பேலன்ஸை டாப் அப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் வந்து இதில் டாப் அப் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் இதில் 0 பேலன்ஸ் இருந்தாலும் இதில் டாப் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் நெட்வொர்க்குக்கு போகும். அதாவது வந்து கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பேமெண்ட் அமௌண்ட்டை வந்து இது மூலமாக ரீசார்ஜ் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ₹2 கமிஷன் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து இங்கே ஏறாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் ₹278 இருக்குதுன்னு வைங்களேன். நான் ₹278 ரீசார்ஜ் பண்ணுறேன். அதில் நமக்கு ₹2 கமிஷன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ₹276 மட்டும் தான் டெபிட்டட் ஆகும். அந்த ₹2 கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆகாது. இதுதான் இப்படி தான் இன்னைக்கு ரேஞ்சில் வந்து இருக்குது. ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்து இதில் வந்து டாப் அப் வந்து பண்ணணும். இதை டாப் அப் பண்ணிட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் இங்கேயே இருக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியாது. இது மாதிரி பில் பேமெண்ட் மட்டும் தான் வந்து பே பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ரிசால்வ் பண்ண விதமா இதுல பேலன்ஸ் வந்து நீங்க டாப் அப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து 0 பேலன்ஸ்ல வச்சுட்டு நீங்க வந்து டைரக்டா நீங்க ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கூகுள் பே, ஃபோன்பே இதுல வந்து உங்களுக்கு காமிக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அது மூலமா நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டாப் அப் பண்ணணும். இது கொஞ்சம் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டிஸ்கவுண்ட் ஆகி அந்த டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் மட்டும் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட்டட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ₹200 ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ₹2 கமிஷன்னா நம்ம ₹198 மட்டும் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட்டட் ஆகும். இதுதான் அதோட கான்செப்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ₹199 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இது 20 ஆகஸ்ட்ல ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் ₹2.58 நமக்கு கமிஷன் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவுக்கு வந்து ஒரு ₹29 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ₹0.20 தான் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது ஏர்டெலுக்கு வந்து ₹199 ஒரு ஆளுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ₹2.58 கிடைச்சிருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிம் கார்டுக்கு நான் வந்து நெட்வொர்க் வந்து இங்கே அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் சிம் கார்டும் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நெட் வந்து ஃப்ரீ தான். ₹400 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 400 GB வந்து ஃப்ரீ. ஸோ அது வந்து நான் டாப் அப் பண்ணியிருக்கேன் என்னோட சிம் கார்டுக்கு. இதுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹20 கமிஷன் வந்து கிடைச்சிருக்குது. நம்ம எவ்வளோ டாப் அப் பண்ணுறோமோ அதில் வந்து 5% வந்து கேஷ்பேக் சொல்லியிருந்தோம்ல. ₹400 ரீசார்ஜ் பண்ணதுக்கு ₹20 கேஷ்பேக் அதாவது கமிஷன் வந்து கிடைச்சிருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ₹380 மட்டும் தான் டெபிட்டட் ஆகும். இதுக்கு அடுத்தது ஜியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹629 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கமிஷன் மட்டும் ₹6.29 கிடைச்சிருக்கு. இது நம்ம கூகுள் பேல பண்ணோம் அப்படின்னா ₹3 நம்ம தான் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்ல மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ₹199. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1.50 கமிஷன் வந்து கிடைச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1.50 இவ்வளோ மட்டும் தான் வந்து கமிஷன் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. ஆனால் வித்தின் செகண்டில் உங்களோட அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது ஜியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹629 டாப் அப் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ₹6.29 வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது பிஎஸ்என்எலுக்கு ₹247 ரீசார்ஜ் பண்ணதுக்கு ₹12.35 வந்து கிடைச்சிருக்குது. மறுபடி பிஎஸ்என்எலுக்கு ₹58 டாப் அப் பண்ணதுக்கு ₹2.90 வந்து கிடைச்சிருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர் அது வந்து நான் எடுத்திருக்கேன். ₹1000 கிஃப்ட் வவுச்சர் வாங்கினோம்னா இதில் ₹10 டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம அமேசானில் போட்டு ரெடீம் பண்ணும்போது நமக்கு ₹1000 வந்து காமிக்கும். நம்ம அதில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட் இது மூலமாக தான் நான் பே பண்ணியிருக்கேன். இதுக்கு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 பைசா தான் வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பெருசாக கிடைக்காது. அடுத்தது பிஎஸ்என்எலுக்கு
151 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணியிருக்கேன். இதுக்கு ₹6.79 கிடைச்சிருக்குது பாருங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறையவே இதில் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வில்லேஜாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் நிறையவே கேஷ்பேக் அண்ட் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விதமான கிஃப்ட் கார்டுமே உங்களால் ஜெனரேட் வந்து பண்ண முடியும். இதுலேயும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 10 பேரை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹250 உங்களுக்கு கமிஷனும் வந்து கிடைக்கும். அந்த கேஷ் வந்து இதில் கிரெடிட்டட் ஆயிரும். இது கிரெடிட்டட் ஆனதுமே நீங்கள் அந்த கேஷை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜோ இல்லை வேறு ஏதாவது பில் பேமெண்ட்டுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபிளான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் கூட. ஸோ இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலை, இது வரைக்கும் நான் இந்த அப்ளிகேஷனை வந்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்தது, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒர்த்தபிளாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.